வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஒரு தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது தங்கம். அதாவது ஆதிபராசக்தி கோவிலுக்கு போனவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரியில் கோவிலுக்கு போனவங்க பஸ் கவிழ்ந்தது. அதில் ஒரு 52 பேருக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அம்மா, ஏம்மா எங்களுக்கு இப்படி நடந்தது, நாங்கள் நல்லபடியாக தானே போனோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்துப்படி எனக்கு ஒரு கால் வந்தது. நான் இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை பற்றி பேசலை. சரி, இப்போ அவங்க கேட்டதுனால எல்லாரோட மனசுக்குள்ளே அப்படி தானே இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு தானே போனோம், ஏன் எங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு அந்த கேள்வி தானே இருக்கும். அது ஒரு பக்கம் யாருடைய கர்மாவோ இப்படி ஆச்சுன்றதை விட சில தவறுகள் இருக்கு. ஆதிபராசக்தி தாயாரை வணங்குறவங்க சில தவறுகள் பண்றாங்க. அதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, மாலை போட்டிருக்குது அப்படிங்கிறது அந்த தாயவே நம்ம சுமக்கிறதுக்கு சமம் இல்லையா? அந்த மாலையின் வடிவத்தில் அந்த தாயை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடலுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நம்ம சுமக்குறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நான் பார்த்ததை நான் பேசுகிறேன், நான் பார்க்காததை நான் பேசலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் தான் நான் இந்த வண்டி ஆக்சிடெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் நான் படுத்துகிறேனா அப்படின்னா இருக்குது, அதுலேயும் இருக்குது. இன்னும் நிறைய தவறுகளும் இருக்குது. அதுக்காகத்தான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில், ஆதிபராசக்தி ஆலயத்தில் அந்த கோவில் தரப்புலேயே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மாலை போட்டு அம்மாவை தரிசனம் பண்ண வர்றீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கங்கன்னு எங்கெல்லாமோ போய் சுற்றிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய மன கஷ்டம், இந்த வழியில் போய் சுற்றலான்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. வந்தோமா கோவிலில் தரிசனம் பார்த்தோமான்னு போகணும்னு அவங்க கோவில் தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு வாட்டி டூர் போகும்போது, நாங்கள் ஒரு சில கோவில்கள் போகும்போது அவங்க வண்டியும் எங்களோட வந்திருந்தது. அதாவது அந்த நின்று சாப்பிட்ற இடம், டீ குடிக்கிற இடம், கோவில் போகிற இடம் அப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். தேவையில்லாத பாட்டுக்களை போட்டு தேவையில்லாமல் டான்ஸ் ஆடுறது நான் கண்ணார பார்த்தது தங்கங்களா. பார்க்காத விஷயங்கள் நான் எப்போவுமே பேச மாட்டேன். ஒரு கோவிலுடைய ஒரு தெய்வத்தை பற்றி ஒரு புகழ்ச்சியாக வந்த பாடலை போட்டு நம்ம ஆடுறதுங்கிறது அது கூட வேற. ஆனால் ஜீர்ணிக்கவே முடியாத சில பாட்டுக்களை போட்டு தேவையில்லாமல் அந்த ஆட்டங்கிறது தேவையில்லை. அந்த இடத்துல அவ்வளோ அசிங்கமான ஒரு ஆட்டம். அது அது ரொம்ப தவறு. இதை போட்டால் தான் நான் ஆடுவேன்னு வேற சட்டம், இந்த பாட்டை போட்டால் தான் டான்ஸ் வரும் அப்படின்னு சட்டம் பேசி ஒரு டீ கடை வாசலில் நின்னே ஆடுனதை நான் கண்ணார பார்த்துருக்கேன். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு பராசக்தி கோவிலுக்கு போகிறவங்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த தாயினுடைய மாலையை சுமக்குறீங்க. அந்த கஷ்டங்களை தீர்றதுக்காக நம்ம அந்த ஆலயத்தில் அந்த சுயம்பு தாயை நம்ம பார்க்க போகிறோம். அது எவ்வளோ உண்மைத்தன்மையாக நம்ம போக வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100% ஒரு என்ஜாய்மெண்ட்டு மட்டுமே அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? பக்தியோடு நீங்கள் சந்தோஷமாக போங்க, அது வேற. ஆனால் சந்தோஷத்துக்காக மட்டுமே நான் மாலை அணிவிச்சு போகிறேன் அப்படிங்கிறது தப்பு இல்லையா? நீங்கள் முதல்ல செய்கிற ஒரு தவறு என்னென்னா, கையில் போட்டிருக்க வளையல்களை கண்ட இடங்களில் போய் போடுறது. ஒரு முருகன் கோவிலுக்கு போனால் அங்கே கட்டி விடுறது, ஒரு எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே கட்டி விடுறது, ஒரு மரத்தில் கட்டி விடுறது, அது செய்கிற முதல் தவறு. கையில் இருக்க கயிறுகளை அவுத்து கட்டி விடுறது. அந்த நம்ம வேலூர் பொற்கோவிலில் கூட இப்போ நான் பார்த்தேன், பராசக்தி கோவிலுக்கு போகிறவங்க அங்கே போகிறாங்க, ஆனால் பூஜையில் கலந்துக்கிறது இல்லை. சாமியை பார்க்கலையான்னு கேட்டால் ஆமாம் என்னத்தை அப்படின்னு சொல்கிறவங்கள நான் காதார கேட்டிருக்கேன். ஒவ்வொரு ஆலயத்துலேயும் அப்படி தான். திருத்தணி போனப்போ அதே மாதிரி தான். ஒரு வண்டி ஆள் இறங்குச்சு. இறங்கினவங்க என்ன பண்ணாங்க, கோவிலை சுற்றி சுற்றி பார்த்தாங்க, 2 கடைக்கு போனாங்க, வண்டி ஏறிட்டாங்க. ஐயோ சாமியை பார்க்கலையாப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, கூட்டமாக இருக்குது, இது என்னைக்கு பார்க்க. நீங்கள் அளவாக பராசக்தியை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆலயங்களுக்கு நாங்கள் போகணும், ஒரு யாத்திரையாக போகணும் அப்படின்னா ஒரு 2 ஆலயங்களை தேர்ந்தெடுத்து வெயிட் பண்ணி அந்த ஆலயத்தில் அந்த தெய்வத்தினுடைய அருட்காட்சியை பெற்றுட்டு வாங்க. அதை விடுத்து கோயில் தரப்பில் சொன்னது போல் சென்னைக்கு போனோம், மெரினா பீச்சு போனோம், அங்கே ஆடணும் பாடணும். வேலூர் பொற்கோவிலில் அவ்வளோ புனிதமான ஒரு இடத்துல நெட்டுக்கு இருக்கிற அந்த மரத்தில் பூரா சிகப்பு வளையல் கட்டி வச்சுருக்காங்க.
எதுக்காகன்னு எனக்கு தெரியல. கோவில் தரப்புலயே வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்னம்மா செய்யறது, வேற வழி தெரியல, எத்தனை பேர்கிட்ட தான் நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு. மரத்துல பூராமே சிகப்பு வளையல். அங்க வந்து தண்ணி போய்கிட்டே இருக்கும். கோவிலினுடைய முன்னாடி வந்து தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி பூராமே வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க, வளையல கொட்டி வச்சிருக்காங்க, காசு போட்டு வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தவறு. இது யார் உங்களுக்கு இந்த வழிபாடை சொல்லி கொடுத்தது? கோயில் தரப்புலையா? எங்க சொல்லுங்க, இது சரியான முறைன்னு. போற இடத்துல எல்லாத்துலயும் முருகனுடைய ஆலயம், திருச்செந்தூர் முருகனினுடைய ஆலயத்துல எங்க பார்த்தாலும் சிகப்பு வளையல் ஒரு நூறுல கட்டி வச்சிடுறது, கம்பிக்கு கட்டி வச்சிடுறது. இது என்ன வழிபாட்டு முறைன்னு நீங்க பண்றீங்க? முதல்ல கோவிலுக்கு போகும்போது தேவையில்லாத இடங்களுக்கு டூர் போகக்கூடாது. கோவில் சம்பந்தமான இடத்துகளுக்கு வேணா நீங்க டூர் போகணும். நீங்க மெரினா பீச் போறேன், நான் அந்த டூர் போறேன், இங்க சுத்தி பார்க்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் தவறு. நீங்க செய்யற மாபெரும் தவறு. போறது கோவிலா இருந்தா கோவில் சம்பந்தமான இடங்களுக்கா போங்க, அது முறை. ரெண்டாவது, பஸ்ஸில் ஆடுறது, நீங்கள் சாமி பாட்டை போட்டு அதை காது குளிர அந்த அம்மனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களை பாடுங்க, அம்மாவினுடைய மந்திரங்கள் சொல்லுங்க, அதுதானே முறை. சரி ஆடுங்க, நீங்கள் அம்மாவோட பாட்டை, ஒரு உக்கிரமான பாட்டு, ஆக்ரோஷமான ஒரு பாட்டை பாடி ஆடுறோன்னா ஆடுங்க, தப்பு இல்லை. ஒரு வண்டியே அதிர் அளவுக்கு டிரைவர், எத்தனை டிரைவர் வந்து பராசக்திக்கா ஐயோ நீ போப்பான்னுட்டு வர்றாங்க தெரியுமா உங்களுக்கு? கண்ட்ரோல் இழக்கிற அளவுக்கு அங்க ஆட்டம். சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டுமே. சரி, ஆடி பாடுறீங்கன்னு பார்க்கலாம். அதுல பாடிக்கிற பாட்டு என்ன மாதிரி பாட்டா இருக்கு தெரியுமா? வாயில சொல்றதுக்கு கூசுது. அப்படிப்பட்ட பாட்டுகளை போட்டு ஒரு ஒரு மூமெண்ட், கேவலமான ஒரு மூமெண்ட் போட்டு ஆடி போறது, இது தப்புன்னு தெரியலையா? நம்ம யாரை பார்க்க போறோம், யாரை சுமந்து இருக்கோம்? அது உண்மைத்தன்மை இல்லாம நீங்க மாலை போட்டு ஆலயம் போய் என்ன புண்ணியம்னு நான் கேட்கிறேன். நான் எல்லாருக்கும் பொதுவா நான் கேட்கிறேன், இது இருக்கா இல்லையா, உண்டா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்களேன். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஒரு டீ கடைக்கு போனா கூட அந்த டீ கடைக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் போடுறீங்க, பார்க்க முடியல. அது ஏன்? அது தேவையில்லாத விஷயம். நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சிகப்பு உடை எப்படிப்பட்ட புனிதமான ஒரு உடை, அணிந்திருக்கக்கூடிய மாலை, அந்த தாதி சக்தியை நமக்குள்ள ஏத்துக்கக்கூடிய தன்மை, இது எல்லாம் விட்டுட்டு எல்லாருமே முழுக்க என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இன்னைக்கு 180% பேர் நீங்க ஆலயம் போறீங்க. அந்த ஆலயத்திலையும் போய் ஆலய சுத்தமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அது என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சுட்டு வர்றது. இதெல்லாம் கோவில் தரப்புல கேட்ட விஷயங்களை தான் நான் பரிமாறுறேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் பக்தி உண்மையா இருக்கணும். ஒரு நாள் டூர் போறீங்களோ 2 நாள் போறீங்களோ தெரியாது, போகக்கூடிய இடம் ஆலயமாகத்தான் இருக்கணும். அனாவசியமான இடமா இருக்கக்கூடாது. பக்தி தான் இருக்கணும், என்ஜாய்மெண்ட் அங்க இருக்கக்கூடாது. பக்தியில ஆறாவாரம் இருக்கணுமே தவிர ஆறாவாரத்துக்குள்ள ஒரு பக்தியை நீங்க செலுத்தக்கூடாது. உண்மையா போங்க. எத்தனையோ லட்ச மக்களை வந்து அந்த ஆதிசக்தி, ஆதி பராசக்தி தன்னுடைய கருணையினுடைய அருளால ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதை ஒரு சில நபர்கள் போய் அதை கெடுத்த மாதிரி பண்ணாதீங்க. உண்மையா போங்க, உண்மையான அவளோட அருளை பெறுங்க. இந்த கலியுகத்துல அம்மாவினுடைய பேரருள் உங்க எல்லாருக்குமே தேவை. எவ்வளவுதான் நம்ம கஷ்டங்கள் இருந்தாலும் அதை இறக்கி வைக்கக்கூடிய இடம் ஒரு தாயினுடைய ஒரு மடியா தான் இருக்கும், தாயினுடைய அந்த பாதமா தான் இருக்கும். அதை உண்மையா பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 52 பேர் ஒரு பஸ் கவழுது அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அத்தனை குடும்பத்திலையும் உழைக்கிறதே பெண்கள் தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூலாதாரமே பெண்கள் தான். அவங்களுக்கே ஒரு சேதாரம் அப்படிங்கிறப்போ தாங்க முடியுமா சொல்லுங்க? பிள்ளைங்க என்ன ஆவாங்க, குடும்பம் என்ன ஆகும்? ஒரு கை கால முகம் எல்லாம் நல்லா படைச்சும் கூட நீங்க செய்யற ஒரு சில தவறுகள்னால ஊனம் ஆயிடுச்சுன்னா அது மீள முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் பக்தியோட ஆலயம் போங்க. எங்க போனாலும் சரி, முருகனுக்கா இருந்தாலும் சரி, ஐயப்பனுக்கா இருந்தாலும் சரி, பராசக்திக்கா இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அவ பார்த்துக்கிட்டே இருப்பா, அந்த ஆத்தா அந்த இடத்துலே தான் இருப்பா. ஆடுற நீங்க தான் எங்க போவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஆட்டம் இருக்கணும். ஆட்டம் அம்மாவுக்கு பிடிக்கும். அது எப்படி இருக்கணும்? பக்தி பரவசமான ஆட்டமா இருக்கணும். தெய்வத்தை புகழக்கூடிய தன்மைக்கு அந்த புகழை நம்ம கேட்டு கேட்டு அந்த ஒரு ஆனந்தத்துல ஆடணுமே தவிர, அனாவசியமான ஆட்டமும் தேவையில்லாத ஒரு சங்கடங்களும் நிறைய காதலையும் கண்ணுலையும் பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல மிகுந்த மன பாரத்தோடு நான் முன் வைக்கிறேன். இனிமேலாவது சரியாகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.